எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். இன்னைக்கான வீடியோல ஈஸியா குக்கர்ல முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல முட்டை பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 25 பல் பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் இப்படி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் சூடானதும் 5 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு ஸ்டார் அனைஸ், கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்ல பொன்னிறமா வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாகவே பிரியாணில வெங்காயம் அதிகமா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுல 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் கம்மியா இருக்கும், ஆனா நல்ல டேஸ்டும் நல்ல கலரும் கொடுக்கும். நீங்க நார்மலா சேர்த்துக்கிற மிளகாய் தூள்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆயிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு.
இந்த டைம்ல ஏற்கனவே ஊற வச்ச 1/2 kg அரிசியை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணி எசன்ஸ் இல்லாதவங்க ரெடிமேடா கிடைக்கிற பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து வேக வச்ச முட்டையை இது போல 5 சைடுக்கும் இந்த மாதிரி கீறல் போட்டுக்கோங்க. அப்போதான் முட்டையில மசாலா நல்லா பிடிக்கும். நான் இன்னைக்கு 8 முட்டையை சேர்த்துக்கிறேன். எல்லா சைட்லயும் இந்த மாதிரி தான் கீறல் போட்டுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக விடுறேன். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. குக்கரோட பிரஷர் தானா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரோட பிரஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்றேன். பாருங்க, இப்ப நம்மளோட டேஸ்டியான முட்டை பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான முட்டை பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிரசன் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பாய்.